ஒளியும் இசையும் இங்கே உலாவர உள்ளங்கள் யாவும் உற்சாகத்தில் மகிழ வண்ணங்கள் மின்னும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கும் யாவரை வரவேற்று மகிழ வருகை தருகிறார்கள் ஆரோன் மண்டல உறவுகள். இறைவணக்கம் பாடிய யோவான் மண்டல உறவுகளுக்கு நன்றி. அனைத்தையும் படைத்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி என் வரவேற்புரையை துவங்குகிறேன். வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. அதுபோல நம் வேளாங்கண்ணி திருத்தல ஆலய பணிகள் சிறப்பாக செயல்பட நமது அதிபர் தந்தை அவர்கள் தேவை. அன்பின் வடிவமாய், அமைதியின் உருவமாய், அனைவரிடமும் இன்முகத்துடனும் பேசக்கூடியவர், இரவையும் பகலாக்கி இயலாமையை இல்லாமல் ஆக்கியவர் பேராலய அதிபர் தந்தை அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். பங்கு மக்கள் மற்றும் பங்கின் வளர்ச்சியிலே தனக்குரிய பங்கை பாங்காய் செய்து முடிப்பவர், பலர் உள்ளங்களிலே பாசத்தை கொட்டியவர், பகலவன் போல் ஒளி வீசக்கூடியவர், பங்கு வளர்ச்சியிலே பற்பல ஆக்கச் செயல்களை பதற்றமின்றி செய்து வரும் ஒரு அற்புத மனிதர் நம் பாசமிகு பங்கு தந்தையும் துணை அதிபருமான பேரருட் திரு அற்புதராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு வருக வருகவென அழைக்கிறேன். சீரிய பணியை தன் சிரமேல் ஏற்று உயரிய சிந்தனையை தன் உள்ளத்திலே இருத்தி கடமையை தன் கைகளிலே எடுத்து காலம் தவறாமையை தன் கால்களிலே செலுத்தி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியினை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் நமது பொருளாளர் தந்தை பேரருட் திரு உலகநாதன் அடிகளார் அவர்களை அன்புடன் வருக வருக என அழைக்கின்றேன். சிங்கத்தின் வலிமை, சிறுத்தையின் வேகம், காளையின் உழைப்பு, தேனீயின் சுறுசுறுப்பு, ஆட்டின் பணிவு, ஆம், இவை அனைத்தையும் தன்னகத்தை கொண்டு ஓராண்டு பணியாற்றினாலும் தனது ஒப்பற்ற பணியை ஆற்றி கொண்டிருக்கும் நமது பாசமிகு உதவி பங்கு தந்தை அருட்திரு அந்தோனி ஃபெர்டினாண்டோ அவர்களை அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றேன். இவரின் மறையுரையிலே வாய் மட்டும் பேசாது, கண் பேசும், காது பேசும், தலை பேசும், ஏன் தன் முகமும் பேசும். அத்தகைய சிறப்பாற்றல் கொண்ட பேராலய நிர்வாக தந்தையாக பணியாற்றக்கூடிய அருட்தந்தை ஆரோக்கிய பரிசுத்தராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றேன். சிரித்த முகத்துடனும் கடின உழைப்புடனும் தனது பணியில் கண்ணும் கருத்துமாக செயலாற்றக்கூடிய பேராலய இல்ல பொறுப்பாளர் தந்தை அருட்திரு ஆரோ சேசுராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு வருக வருகவென அழைக்கிறேன். உயிர் வாழ உணவு அவசியம். பேராலயத்திற்கு அன்னையை தரிசிக்க வரும் அனைவருக்கும் அறுசுவை உணவை வழங்கக்கூடிய பொறுப்பை ஏற்று அதை பாங்குடன் செயல்படுத்தும் பேராலய உணவக பொறுப்பு தந்தை அருட்திரு மரிய பிரிட்டோ அவர்களை அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றேன். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் என்ன பயன் என்பது புனித சவேரியாரின் கூற்று. அதுபோல் புனித சவேரியாரை நம் இந்திய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் பாதுகாவலராக ஏற்று வாழும் நாம் அனைவரும் ஆன்மாவை இழந்து விடாமல் அதனை காத்து கொள்வதற்கு பேருதவியாக இருந்து தனது வாழ்வையே இறை தொண்டிற்காக அர்ப்பணித்து வாழக்கூடிய பேராலய திருத்தலத்தின் ஆன்மீக தந்தையர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் மற்றுமுள்ள அருட்தந்தையர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். அதற்கிணங்க இல்லங்களிலே அன்பியம் தொடங்குவதற்கு முன்னரே அருட்சகோதரிகள் வருவார்கள் முன்னே, மக்கள் வருவார்கள் பின்னே. அன்பியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆயத்த பணிகளை செய்து கடைசி வரை இருந்து அன்பியம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். பெரும்பாலும் இளைஞர்கள் குருத்துவத்தை விரும்பி ஏற்காத காலகட்டத்தில் குருத்துவ பணியை ஆற்றுவதற்காக தன்னையே உருவாக்கி கொண்டு ஆர்வமாய் ஏற்று தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள அன்னையின் திருத்தலத்திற்கு வருகை புரிந்து
தங்களது களப்பணியை சிறப்பாக செய்து திருத்தலத்திற்கு பேர் உதவியாக இருக்கக்கூடிய இரு திரு தொண்டர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அன்பிய பணி ஓர் அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று அர்ப்பணிப்பு உணர்வோடு தனது உழைப்பு காலம் அனைத்தையும் அன்பியங்களுக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த அன்பியங்களின் தலைவர் திருமதி அருள் பெரியநாயகம் அவர்களையும், துணைத் தலைவர் திரு மோசஸ் பிரதர் அவர்களையும், செயலர் திரு லூர்து ராஜா அவர்களையும், துணைத் தலைவர் திருமதி செல்வராணி அவர்களையும், அன்பியங்களின் ஆலோசகர்கள் திரு ஆபிரகாம் ஆசிரியர் அவர்களையும், திரு கஸ்பார் ஆசிரியர் அவர்களையும், அனைத்து அன்பிய மண்டல வழிகாட்டிகள், இணை வழிகாட்டிகள், அனைத்து அன்பியங்களின் தலைவர்கள், செயலர்கள், அன்பிய குடும்ப உறுப்பினர்கள், பேராலய பணியாளர்கள், இங்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய ஆரோன் மண்டல உறவுக்கு நன்றி. பேரொளியாம் குழந்தையான இயேசு பிறந்த இந்த பொன்னான நன்னாளில் புத்துணர்வு ஊட்டும் கலை, வண்ண மயில்கள் ஆடும், கால்கள் விண்ணில் மிதக்கும், உள்ளத்தின் மகிழ்ச்சி நடன அசைவில் வெளிப்படும். இதோ நம் விழாவிற்கு அழகு சேர்க்க வரவேற்பு நடனம் தர வருகிறார்கள் ஆபிரகாம் மண்டல உறவுகள். இசையே உன் பதம் பணிந்தே Dimmi dimmi taka dinna taka 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 ta dimmi taka dinna taka 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 ta dimmi taka dinna taka 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 ta taka 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 dinna di taka 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 dinna taka 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 dinna ta di taka ta dinna ta dinna ta வெளிச்சம் பெறும் உன்னையே
தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் மூத்த குருவும் திருத்தல பேராலய ஆன்மீக தந்தையுமான அருட்தந்தை அகஸ்டின் அம்புரோஸ் அடிகளார் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களை, அடுத்ததாக பரிசு வழங்குதல். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு பங்கு சார்பாக கிறிஸ்மஸ் வினாடி வினா போட்டி நடத்தினோம். 100 கேள்விகள் ஏற்கனவே கேள்வித்தாளெல்லாம் கொடுத்து நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். அதற்கான பரிசுகள் வழங்குகின்ற நேரம் இந்த பரிசானது பங்கு அளவில் கொடுக்காமல் மண்டலங்களுக்கு இடையில் என்று அறிவித்து இந்த போட்டியை நடத்தினோம். எனவே முதல் 3 மண்டலங்களுக்கான பரிசை அளிக்க நம்முடைய மூத்த குரு அருட்பணி அகஸ்டின் அம்புரோஸ் அடிகளாரை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். வெல்கம் ஃபாதர். மொத்தம் 8 மண்டலம், அதில் 3 மண்டலங்களுக்கு மட்டும் இப்பொழுது வழங்கப்படுகிறது. முதலாவதாக மோசே மண்டலத்தில் முதல் பரிசு ஸ்டெபி. வந்திருக்கீங்களா? முதலாவது பரிசு ஸ்டெபி. 2ஆம் பரிசு அபிலா தெரஸ். 3ஆம் பரிசு கார்மேல் வெர்ஜினியா. 4ஆம் பரிசு விஜி. 5ஆம் பரிசு அல்ஃபோன்ஸ் மேரி. மோசே மண்டலம். முதலாம் பரிசு ஸ்டெஃபி, 2வது ஆவிலா தெரசா, 3வது கார்மெல் வெர்ஜினியா, 4வது விஜி, 5வது அல்ஃபோன்ஸ் மேரி. அடுத்த மண்டலம் வாங்க. இது 5வது பரிசு அவர்களுக்கு. அடுத்ததாக யோவான் மண்டலம். முதல் பரிசு ஜானி ஜேனி. முதலாம் பரிசு. 2ஆம் பரிசு மரியா. முதலாம் பரிசு வாங்க யார், கைத்தட்டி பாராட்டு சொல்லலாம், பயங்கரமாக எழுதியிருக்காங்க. முதல் பரிசு யோவான் மண்டலத்தில் ஜானி ஜேனி. 2ஆம் பரிசு மரியா. 2ஆம் பரிசு மரியா. 3ஆம் பரிசு விண்ணரசி. விண்ணரசி இருக்கீங்களா? 3ஆம் பரிசு வாங்க. 4ஆம் பரிசு சுசிலா. 5ஆம் பரிசு அந்தோணி மேரி. 4ஆம் பரிசு சுசிலா, அந்தோணி மேரி இருக்கீங்களா? அடுத்த மண்டலம் மத்தேயு மண்டலம். அடுத்ததாக மத்தேயு மண்டலம். முதல் பரிசு ஜெரால்டின் செல்வி. முதல் பரிசு ஜெரால்டின் செல்வி, மத்தேயு மண்டலம். 2ஆம் பரிசு சோஃபியா ஸ்டீஃபன். 2ஆம் பரிசு சோஃபியா ஸ்டீஃபன். 3ஆம் பரிசு ஃபிலோமின் பைசா. 4ஆம் பரிசு மார்கரெட் சார்லஸ். 5ஆம் பரிசு ஃபியூலா. ஃபிலோமின் பைசா, மார்கரெட் சார்லஸ், ஃபியூலா. பரிசுகள் வழங்கி சிறப்பித்த தந்தை அவர்களுக்கும் பரிசு பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வரவேற்பு நடனமாடி நம்மை மகிழ்வித்த ஆபிரகாம் அன்பிய மண்டல உறவுகளுக்கு நன்றிகள். கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் அடுத்த நிகழ்வாக நம் செல்ல குட்டி நட்சத்திரங்கள் லிட்டில் ஸ்டார்ஸ் மேடைக்கு வருகிறார்கள். இவர்களது துள்ளலான நடனமும் புன்னகையும் உங்கள் மனதை கவர்ந்திட இதோ ஒரு உற்சாகமான ஆங்கில கிறிஸ்மஸ் பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் கலைக்குழுவின் செல்ல சுட்டிகள்.
and sorrows grow. No thorns infest the ground. He comes to make his blessings flow. Far as the curse is found, far as the curse is found, far as the curse is found. He rules the world with truth and grace, and makes the nations move. The glories of his righteousness, and wonders of his love, and wonders of his love, and wonders of his love. Silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child, holy infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent night, holy night, shepherds quake at the sight, glory stream from heaven afar, heavenly hosts sing Alleluia, Christ the Savior is born, Christ the Savior is born. அழகாக அற்புதமாக நடனமாடிய கலைக்குழுவினருக்கு நமது கைத்தட்டலோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. நமது திருத்தல பேராலயத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தூணாக இருந்து செயல்பட்டு வரும் திருத்தல பேராலயத்தின் பொருளாளர் தந்தை அருள் திரு டி உலகநாதன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய பங்கு தந்தை மற்றும் துணை அதிபர் தந்தை அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற அருட்தந்தையர்களே, திருத்தொண்டர்களே, அருட்சகோதரிகளே, பங்கு மக்களே, திருப்பயணிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களோடு என்னுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் நம்மோடு இருப்பதற்காக மனிதனாக பிறந்த நிகழ்வு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. அந்த இறைவன் அன்பு மயமாக இருக்கின்றார். அன்பே கடவுள் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த அன்பை நம்மோடு
பகிர்ந்து கொள்ள இறைவன் மனிதனாக பிறந்த விழாதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. ஆகவே இந்த அன்பை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற அந்த கடவுளை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். இன்றைய சூழ்நிலையில் எல்லா இடங்களிலும் இந்த அன்புதான் குறைவாக இருக்கின்றது. அன்பிற்கு மறுபெயர் கடவுள் என்றும் சொல்லுகின்றோம். அந்த கடவுளை மனிதர்கள் நினைத்து பார்ப்பது கிடையாது. ஆகவே எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலுமே ஒரு வெறுப்பு உணர்வை நாம் பார்க்கின்றோம். நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் அந்த வெறுப்பு உணர்வை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலும் சில நேரங்களில் அந்த வெறுப்பு உணர்வு தலைதூக்கி நிற்கின்றது. கிறிஸ்மஸ் பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாட்களிலாவது அந்த அன்பை நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். எல்லோரும் ஓர் இனமாக, ஒரே குலமாக, எந்தவித சமுதாயத்திலே வேறுபாடு இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவா வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய பொருளாளர் தந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களை இந்த பரிசையும் கொடுத்து விட்டு செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றேன். 3 மண்டலங்களுக்கான கிறிஸ்மஸ் வினாடி வினாவிற்கான பரிசுகள்: எரேமியா மண்டலம், ஆரோன் மண்டலம், ஆபிரஹா மண்டலம். முதலாவதாக எரேமியா மண்டலத்தில் முதல் பரிசு போஸ் கிளின்டன். இரண்டாம் பரிசு சோஃபியா ஜான்சன். மூன்றாம் பரிசு சுபா. நான்காம் பரிசு திவ்யா பிரின்சி. ஐந்தாம் பரிசு லிண்டா சோனியா. மூன்றாம் பரிசு சுபா. நான்காம் பரிசு திவ்யா பிரின்சி. ஐந்தாம் பரிசு லிண்டா சோனியா. அடுத்ததாக ஆரோன் மண்டலம் முதல் பரிசு அமலோத்பவ மேரி. இரண்டாம் பரிசு ஜான்சி ராணி. மூன்றாம் பரிசு சாரா ஆரோக்கிய மேரி. நான்காம் பரிசு சுபா செல்வி. ஐந்தாம் பரிசு SM ஜோஸ்பின். தேர்ட் பிரைஸ் சாரா ஆரோக்கிய மேரி. நான்காம் பரிசு சுபா செல்வி. கை தட்டுறவங்களுக்கு கடைசியாக மிகப்பெரிய பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக ஆபிரஹா மண்டலம் முதல் பரிசு ஜாஸ்மின் ஜோஸ் பிரியா. ஆபிரஹா மண்டலம் ஜாஸ்மின் ஜோஸ் பிரியா. இரண்டாம் பரிசு ஆரோக்கிய சரண்யா. மூன்றாம் பரிசு சுந்தரி. நான்காம் பரிசு ஜெனிவா மரியதாஸ். ஐந்தாம் பரிசு ஜர்விசன் அமலி. ஆபிரஹா மண்டலம் ஜாஸ்மின் ஜோஸ் பிரியா முதல் பரிசு. பரிசு கொடுத்த தந்தை அவர்களுக்கும் மற்றும் பரிசு பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக 2 மண்டலம் பவுல் மண்டலம் கிராமத்து மேடு மற்றும் எஸ்ஐயா மண்டலம் தயாராக இருங்கள். அன்பானவர்களே, மகிழ்ச்சி நம்மில் இன்னும் பெருக ஆண்டவரின் பிறந்த நாள் ஆனந்த நாளே.
அசைவின்றி நில்லாமல் ஆடி பார்ப்போமே. இதோ மேடையை மீண்டும் அலங்கரிக்க கிறிஸ்மஸ் வாழ்வின் கொண்டாட்டம் குறையாமல் தொடர அடுத்ததாய் வருகிறது ஆடலின் அற்புதம். வாருங்கள், கண்ணுக்கு விருந்தாய் உள்ளத்திற்கு மருந்தாய் இந்த நடன காட்சியை கண்டு மகிழ்ப்போம். ஓர் பலத்த கரவொலியுடன் பவுல் மண்டல உறவுகளை வரவேற்போம். பொழியும் இரவினிலே குளிரடிக்கும் பொழுதினிலே வானில் ஒரு நட்சத்திரம் மிதந்து வந்தது. மாடடையும் குடிலினிலே மாட்டுக்குட்டி நடுவினிலே மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது. அவர் விண்ணுலகம் இறங்கி வந்த இம்மானுவேலர், அவர் மண்ணுலகம் தேடி வந்த ராஜாதிராஜன். அவர் விண்ணுலகம் இறங்கி வந்த இம்மானுவேலர், அவர் மண்ணுலகம் தேடி வந்த ராஜாதிராஜன். இனி துன்பமில்லை துயரமில்லை இந்த உலகிலே, இனி செல்வதில்லை ஏழை இல்லை எங்கள் மத்தியிலே. பனி பொழியும் இரவினிலே குளிரடிக்கும் பொழுதினிலே வானில் ஒரு நட்சத்திரம் மிதந்து வந்தது. மாடடையும் குடிலினிலே மாட்டுக்குட்டி நடுவினிலே மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது. காத்திருந்த நாள் வந்ததே, கடவுள் மனிதரானாரே. பாவம் நீங்கிடும் நாளும் வந்ததே, பரமன் மனிதரானாரே. மார்கழி குளிரினிலே மையிருட்டு வேலையிலே, மார்கழி குளிரினிலே மையிருட்டு வேலையிலே வானம் விட்டு மண்ணில் வந்தார் தேவகுமாரன். அவர் விண்ணுலகம் இறங்கி வந்த இம்மானுவேலர், அவர் மண்ணுலகம் தேடி வந்த ராஜாதிராஜன். அவர் விண்ணுலகம் இறங்கி வந்த இம்மானுவேலர், அவர் மண்ணுலகம் தேடி வந்த ராஜாதிராஜன். இனி துன்பமில்லை துயரமில்லை இந்த உலகிலே, இனி செல்வதில்லை ஏழை இல்லை எங்கள் மத்தியிலே. பனி பொழியும் இரவினிலே குளிரடிக்கும் பொழுதினிலே வானில் ஒரு நட்சத்திரம் மிதந்து வந்தது. மாடடையும் குடிலினிலே மாட்டுக்குட்டி நடுவினிலே மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது. வானத்தூதர் எல்லாரும் வாழ்த்திட வார்த்தை மனிதரானாரே. மண்ணின் மாந்தர் எல்லாரும் மகிழ்ந்திட மாபரன் மனிதரானாரே. மார்கழி குளிரினிலே மையிருட்டு வேலையிலே, மார்கழி குளிரினிலே மையிருட்டு வேலையிலே வானம் விட்டு மண்ணில் வந்தார் தேவகுமாரன். அவர் விண்ணுலகம் இறங்கி வந்த இம்மானுவேலர், அவர் மண்ணுலகம் தேடி வந்த ராஜாதிராஜன். அவர் விண்ணுலகம் இறங்கி வந்த இம்மானுவேலர், அவர் மண்ணுலகம் தேடி வந்த ராஜாதிராஜன். இனி துன்பமில்லை துயரமில்லை இந்த உலகிலே, இனி செல்வரில்லை ஏழை இல்லை எங்கள் மத்தியிலே. பனி பொழியும் இரவினிலே குளிரடிக்கும் பொழுதினிலே வானில் ஒரு நட்சத்திரம் மிதந்து வந்தது.
மாடடையும் குடிலினிலே மாட்டுக்குட்டி நடுவினிலே மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது. வாருங்க வாருங்க நம்ம குழந்தை தெய்வத்தை பாருங்க, பாருங்க பாருங்க நம்ம இயேசு ராஜாவை பாருங்க, பாருங்க பாருங்க நம்ம குழந்தை தெய்வத்தை பாருங்க, பாருங்க பாருங்க நம்ம இயேசு ராஜாவை பாருங்க. கண்ணுக்கு விருந்தாக நடனமாடிய குறிச்சி பவுல் மண்டல அன்பிய உறவுகளுக்கு நன்றியும் பாராட்டுக்களும். பெத்லகேமின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த இந்த அற்புத தருணத்தில் இருளை நீக்கி ஒளியேற்ற வந்த பாலகனின் பிறப்பை நம் வாழ்வின் இறை வார்த்தைகளால் விதைக்கும் ஓர் அற்புதர் இவர். ஆன்மீக பயணத்தின் அசைக்க முடியாத தூண் இவர். திருத்தலத்தில் நம்பிக்கை என்னும் விதையின் ஆணிவேர். இதோ அவரின் அன்பு மொழிகள் நம்மை தேடி வருகின்றன. அவரின் ஆசியுரையில் நம் இதயங்கள் குளிரப் போகின்றன. மாட்டுத் தொழுவத்தின் மகிமையை, மனித நேயத்தின் மகத்துவத்தை தனது புனிதமான குரலால் பறைசாற்ற நம் திருத்தல பேராலய பங்கு தந்தை மற்றும் துணை அதிபர் தந்தை அன்பிற்குரிய அற்புதராஜ் அடிகளார் அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு வர அழைக்கிறோம். வாருங்கள், வார்த்தையின் வடிவில் ஆசீர் தாருங்கள். பிரியமுள்ள பொருளாளர் தந்தை அவர்களே, எங்களுடைய இல்லத்தின் மூத்த குரு அருள் தந்தை அகஸ்டின் அம்பரோசடிகளால் அவர்களே, உணவகத்தின் நிர்வாகி அருள் தந்தை மரிய பெருட்டு அவர்களே, திருத்தல பயனுடைய நிர்வாகி அருள் தந்தை RSS ராஜ் அவர்களே, இந்த திருத்தலத்தின் அலுவலக நிர்வாகி அருள் தந்தை பரிசுத்தம் அவர்களே, திருத்தொண்டர்களே, அருட் சகோதரிகளே, பங்கு மக்களே, அன்பிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பேரொளியை காண்போம், பெரு மகிழ்ச்சியை அறிவிப்போம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி நாளை 22ஆம் தேதி இரவு 10 மணி வரை இந்த மகிழ்ச்சியானது நம்முடைய திருத்தலத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உணவறையிலே அருள் தந்தை அகஸ்டின் அம்பரோஸ் இருக்க. இன்றைக்கி என்ன விசேஷம்? கேரல்ஸ் ஃபாதர். அடுத்த நாள் இன்றைக்கி என்ன? கேரல்ஸ் ஃபாதர். இது 22ஆம் தேதி வரைக்கும் போகும். அதனுடைய கிளைமாக்ஸ் இன்னைக்கு மழை பெஞ்சதுனால நாளைக்கு மாறி இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி என்பது உண்மையான மகிழ்ச்சி. ஆனால் அந்த அறிமுக உரையில் சார்லஸ் சொன்னதை போல பெத்லகேத்தினுடைய உன்னதமான அந்த பேரொலி யாரு கிடைத்தது? அந்த ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆட்டுக்குட்டிகளுடைய இன்னசென்ட்டான பார்வை ரொம்ப இயல்பாக இருக்கும் பாருங்கள். அதில் ஆச்சரியமாக பார்க்குறது மாதிரி இருக்கும், வித்தியாசமாக பார்க்குறது மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு ஆவலோடு பார்க்குறது மாதிரி இருக்குல்ல. அருமையான பிக்சர் அந்த 3 ஆட்டுக்குட்டிகள். இந்த ஆட்டுக்குட்டிகளை வைத்து தான் இன்றைய செய்தி. காரணம் என்னவென்றால், இந்த ஆட்டுக்குட்டிகளை பாதுகாத்தவர்கள் இடையர்கள். இந்த இடையர்களுக்கு தான் உன்னதத்தினுடைய அந்த மாட்சியினுடைய பேரொலி பெத்லகேமிற்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த இடையர் பூமி, அந்த நிலம் போவாசுக்கு சொந்தம். அங்கே தான் அவர்கள் காவல் மாடம் அமைத்து, இப்போ இந்த மாதிரி மாடம் அமைத்து அவர்கள் பாதுகாத்தார். இந்த காவல் மாடம் எதுக்குன்னா, விலங்குகளோ திருடர்களோ அந்த ஆடுகளை திருடி சொல்லக்கூடாது. அதனால் அவர்களுடைய அந்த ஆட்டு இடையர்களுடைய உடல் நல்ல திடகாத்திரமாக இருக்கும், பலகாத்திரமாக இருக்கும். விலங்குகளை எதிர்த்து போரிடுவதற்காகவும் திருடர்களை எதிர்த்து போரிட்டு இந்த ஆடுகளை பாதுகாப்பதற்காக. இந்த ஆடுகள் சாதாரண ஆடுகள் கிடையாது. நாம் நினைக்கிறது மாதிரி அது சாதாரண ஆடுகள் அல்ல. எருசலேம் தேவாலயத்திலே பலியிடுவதற்காக தயார் பண்ணப்படுகின்ற பாதுகாக்கப்படுகின்ற ஆடுகள். விடுதலை பயணில் நம்ம பார்ப்போம், நாம் கொடுக்கின்ற அந்த ஆடுகள் கரைபடாததாக இருக்க வேண்டும், செம்மறியாக இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு எப்படி இந்த திருத்தலம் மாதிரி அப்போது யூதர்களுக்கு இருந்த ஒரே திருத்தலம் த நேஷனல் பசிலிகா இஸ் த
ஜெருசலம் டெம்பிள், எருசலேம் தேவாலயம் தான் அவர்களுக்கு புனித திருத்தலமாக இருந்தது, ஒரே தேசிய திருத்தலமாக இருந்தது. எனவே பாஸ்கா விழாவிலே அவர்கள் வந்து ஆலயத்திலே கொடுப்பார்கள். அதற்காக இந்த இடையர்கள் அந்த ஆடுகளை பராமரிக்கின்ற பணி பாதுகாத்தார்கள். அவர்களுக்கு முதல் செய்தி பேரொளியானது அறிவிக்கப்படுகின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த இடையர்கள் யூதருடைய பார்வையில் பாவிகள். யூதர்களுடைய பார்வையிலே, ஏன்னா அவர்கள் சற்று தள்ளி வைக்கப்பட்டவர்கள். ஆனால் யூதர்களுடைய பார்வையிலே, அதாவது பாவிகளாக கருதப்பட்ட அவர்களுக்கு ஏன் இந்த பெத்லகே காட்சி அப்படிங்கிறது தான் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவு. ஏன்னா இந்த ஆண்டு நாம் குடிலில் போட்டிருக்கிறோம், மார்னிங் ஸ்டார்லையும் சரி, நம்முடைய பேராலய திருத்தலத்திலும் மாபெரும் யூபிலி ஆண்டு, மீட்பினுடைய பயணம், மீட்பின் வரலாறு, ஆதாம் ஏவாள் 1000 ஆண்டுகள், ஆதாம் ஏவாளிலிருந்து நோவா 1000, நோவாவிலிருந்து ஆபிரகாம் 1000, ஆபிரகாமிலிருந்து தாவீது 1000, தாவீதிலிருந்து கிறிஸ்து மெஸ்ஸியா பெத்லகேம் 1000, 4000 மெஸ்ஸியா பிறக்கிறார். அப்போ ஆதாமுக்கு சொன்ன வாக்குறுதி என்னன்னா, கடவுள் சொன்ன வாக்குறுதி, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன், உன்னுடைய தலையை நசுக்கும். அப்போ சொன்ன வாக்குறுதி காலம் கனிந்தது, கிறிஸ்மஸ் குடில். ஆனால் இந்த வாக்குறுதி யாருக்கு நினைவாக, ஏன் இவர் இந்த குடிலில் பிறக்கணும், அந்த அந்த உரையில் சொன்னார்ல, பெத்லகேத்தினுடைய புனிதம் சொல்லுகின்ற பொழுது ஏன் என்பது கடவுளுடைய திட்டம். அதை ஏன் கடவுள் இடையர்களுக்கு அறிவித்தார் என்றால், ஆண்டவர் இயேசு இந்த இடையர்கள் எருசலேம் தேவாலயத்திற்காக ஆடுகளை காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். இந்த இடையர்களிடத்தில் காட்சி கொடுக்கின்ற கடைசி ஆடுதான் இந்த ஆடு, செம்மறி, கிறிஸ்து பலியாகின்றார் என்று இடையர்களை அவர்களுக்கு அடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை தேடி வந்தார்? பாவிகளை தேடி வந்தார். யார் பாவிகள்? யூதர்களை பொறுத்தவர்களை இடையர்கள் பாவிகள். அந்த பாவிகளுக்கு அந்த பேரொளியானது அறிவிக்கப்படுகின்றது. அந்த மகிழ்ச்சியை அவர்கள் எப்படி அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த பார்த்து அந்த சந்தோஷத்தில் சந்தித்தது மாதிரி அவர்கள் பெத்லகேமுக்கு வருகின்றார்கள், குழந்தையை பார்க்கின்றார்கள். அந்த சந்தோஷத்தை ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் எல்லோருக்கும் அறிவிக்கின்றார்கள். எனவே நாமும் பாவிகள். எனவே நாம் பாவிகளாகிய நாம் ஆண்டவர் இயேசு எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், குருடர்கள் பார்வை பெறவும் சொன்னது மாதிரி இயேசு நமக்காக வந்தேன்கிறத மறைமுகமாக இடையர்களுக்கு காட்சியில் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த இயேசு கொண்டு வந்த அந்த இடையர்களுக்கு ஏற்ற அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும். அதுவும் இந்த யூபிலி ஆண்டிலே 2025ஆம் ஆண்டு இந்த யூபிலி ஆண்டில் இருக்கிறோம். எனவே இந்த யூபிலி ஆண்டிலே நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பு ஆசிரியர் நிகழ்வு. இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸும் ஒரு சிறப்பு நிகழ்வு. எனவே இதனுடைய பலன் இந்த ஆண்டு முழுவதும் 26 ஆண்டு கேட்க வேண்டும். இதனுடைய அருளால் ஆசிரால் நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய அருளால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டு அருள் தரும் ஆண்டாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பங்கு மக்களுக்கும் திருத்தலத்தில் வந்திருக்கின்ற பயணிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் நிறைவாக உங்களை ஆஸ்வதிக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆசியுரை வழங்கிய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த குடில் போட்டிக்கான பரிசு. குடில் போட்டி அப்படின்னா வீட்டில் குடில் கட்டுற போட்டி கிடையாது, இது போல் கிடையாது. மொத்தம் 49 அன்பியங்கள் இருக்கிறது. அது 8 மண்டலமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த மண்டலங்களுக்கு இடையிலான குடில் போட்டி, உயிருள்ள குடிலாக ஒரு மண்டலத்திற்கு 15 பேர் என்று சொன்னோம். குழந்தை இயேசு, சூசையப்பர், மாதா, இடையர்கள், ஞானிகள், ஆடு மாடு இப்படிலாம் சொல்லிட்டு உயிருள்ள குடிலாக நிறைய ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அதற்கான முதல் பரிசு ஒரு டஃப் காம்படிஷன் தான் இருந்தாலும் முதல் பரிசை நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் வழங்குவார்கள். குடில் போட்டியில் முதல் பரிசு இந்த மண்டலம், முதல் பரிசு மத்தேயு மண்டலம்.
மத்தேயு மண்டலத்தினுடைய வழிகாட்டிகள் மற்றும் துணை வழிகாட்டிகள் பங்கு தந்தையிடம் முதல் பரிசை பெற்றுக்கொள்ளவும். கண்டிப்பாக ஆர்வம்ல வழிகாட்டிகள் துணை வழிகாட்டிகள். இரண்டாவது பரிசை வழங்க நம்முடைய பாசமிகு தந்தை மரிய பிரிட்டோ அடிகளாரை அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். இரண்டாம் பரிசை வழங்க தந்தை அவர்களை அழைக்கிறேன். இரண்டாவது பரிசு எரேமியா மண்டலம். எரேமியா மண்டலத்தினுடைய வழிகாட்டிகள் மற்றும் துணை வழிகாட்டிகள் இருவர் மேடைக்கு வரவும். நன்றி. அடுத்தது மூன்றாம் பரிசை வழங்க தந்தை ஆரோ சேசுராஜ் அடிகளாரை அன்போடு அழைக்கின்றேன். மூன்றாம் பரிசு எந்த மண்டலம்? யாருக்கு வேணாலும் சொல்ல, கடும் கோபமாக இருக்க மாதிரி. மூன்றாம் பரிசு ஆரோன் மண்டலம். பெரிய பாக்ஸில் பிரைஸ் வருது. வழிகாட்டிகள் மற்றும் துணை வழிகாட்டிகள் வாங்க. ஆரோன் மண்டலம் வாங்க வாங்க. யாராச்சும் 2 பேர் வாங்க. பாக்ஸ் தான் பெரிய பரிசு. இன்னொருத்தர் வாங்க. அடுத்ததாக நான்காவது பரிசை வழங்க அருட்தந்தை பரிசுத்த மடிகளாரை அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். நான்காவது மற்றும் 5வது பரிசு. நான்காவது 2 ஆறுதல் பரிசு யோவான் மண்டலம். யோவான் மண்டலம் வழிகாட்டி மற்றும் துணை வழிகாட்டி அன்போடு அழைக்கின்றேன். யோவான் மண்டலம். கைத்தட்டு உங்களுக்கு பரிசு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், பார்த்துங்க. 5வது தேங்க்யூ ஃபாதர். 5வது பரிசை வழங்க டீக்கன் பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 5வது பரிசு மோசே மண்டலம். பரிசு கொடுத்த மற்றும் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த குடில் போட்டியை சொல்லணும்னா இதான் முதல் வருஷம் ஆரம்பித்தோம், ஆனால் ரொம்ப அருமையாக எல்லோரும் கலந்து கொண்டார்கள். எனவே அனைவருக்கும் நன்றி. பிறந்த நாள் என்றாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான். கேக்கு இல்லாத பிறந்த நாளா? இன்று பாலன் இயேசுவின் பிறந்த நாளை கேக்கு வெட்டி கொண்டாட அருள் தந்தையர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, so go it while you're young. Take the girls tonight
sing the sleighing song. Just get a bobtail nag, 240 for his speed. Then hitch him to an open sleigh and crack, you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. கேக் வெட்டி இந்த நிகழ்வை கொண்டாடிய அருள் தந்தையர்களுக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் நன்றிகள். அடுத்ததாக ஆடல் கலையில் ஒரு இன்பம் அனுபவிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு. முதல் 3 நடனங்கள் தந்த உணர்வே இன்னும் மறையவில்லை. இன்னும் பல மகிழ்ச்சி இந்த விழாவில் குறையவில்லை. இதோ மேடை மீண்டும் காந்தம் போல் நம்மை இழுக்கின்றது. இசை நம் கால்களை மீண்டும் தாளம் போட தூண்டுகின்றது. கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியின் களிப்பை நீட்டிக்க கலைத்திறனில் அடுத்த படைப்பு. இதோ இன்னும் ஒரு புதுமையான நடனம் கண்முன்னே விரிகின்றது. வருகிறார்கள் ஏசாய மண்டல அன்பிய உறவுகள். கரவொலி மூலம் அவர்களை வரவேற்று உற்சாகப்படுத்துவோம். சாவு குத்தா இல்ல ப்ரோ, பாவத்துல செத்தவங்கள இயேசு உயிரோடு எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, Adapati, don't care. It's okay, okay, okay. This is now okay. வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் என் பாசு. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் என் பாசு. உலகத்தில் இயேசு தில்ல நான் மாசு. Don't care, Adapati, don't care. It's okay, okay, okay. Jesus is now okay. ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Certainly want to live with the sun. Probability, Charlotte, Paris, Madame, it's in the life.
எதை தொட்டா செமலாசு ஜனங்க பார்வையில நாலூசு ஜீசஸ் டச் பண்ணார் சக்சஸ் காட ஒப்பிட்டா நாலூசு லைஃப்ல எதை தொட்டா செமலாசு ஜனங்க பார்வையில நாலூசு ஜீசஸ் டச் பண்ணார் சக்சஸ் உலகத்திலே சுத்தில்ல நாமாசு டாக்டா don't care, it's okay, 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 Jesus on now, okay. ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம் இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம் நன்றி. அடுத்ததாக 2 மண்டலங்களுக்கான கிறிஸ்மஸ் வினாடி வினாவிற்கான பரிசுகளை வழங்க டீக்கன் பாலகன் அவர்களை என்போடு அழைக்கிறேன். எசையா மண்டலம் பொய்யூர் முதல் பரிசு ஆரோக்கிய பிரின்ஸ்லின் வந்திருக்கீங்களா? ஆரோக்கிய பிரின்ஸ்லின் முதல் பரிசு. 2ஆம் பரிசு ஆரோக்கிய மேரி. 3ஆம் பரிசு குழந்தை பெரிய நாயகி. செகண்ட் ப்ரைஸ் ஆரோக்கிய மேரி. 3ஆம் பரிசு குழந்தை பெரிய நாயகி. வந்திருக்கீங்களா? இல்லை. அடுத்ததாக பவுல் மண்டலம் கிராமத்து மேடு கிளை கிராமம். 1ஆம் பரிசு நட்சத்திர மேரி. 1ஆம் பரிசு நட்சத்திர மேரி. 2ஆம் பரிசு ஆரோக்கிய சுகுணா. 3ஆம் பரிசு புகழேந்தி. இரண்டாம் பரிசு ஆரோக்கிய சுகுணா. 3ஆம் பரிசு புகழேந்தி. 4ஆம் பரிசு ஆன்ஸ்லின். பரிசு வழங்கி மற்றும் பரிசு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. பிரியமான பங்கு இறைமக்களே, இந்த வருடம் புதிதாக கிறிஸ்மஸ் வினாடி வினா மற்றும் அன்பிய குடில் போட்டி, சிறுவர்களுக்கான நடனப் போட்டி, மாசில்லா குழந்தைகளுக்கான நடனப் போட்டி, இந்த 3ஐயும் நடத்தலாம் என்று சொல்லி முதலிடத்தில் பங்கு தந்தையினர் கேட்ட பொழுது எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் நடத்துங்கள் என்று முதலாக ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தவர்கள் பங்கு தந்தையவர்கள் தான். அதை நடத்துங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்தை கொடுத்தவர்கள் பங்கு தந்தை. எனவே இந்த நேரத்திலே பங்கு தந்தை அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக பரிசுகள் எல்லாம் வழங்க வேண்டும் என்று அதிபர் தந்தையிடமும் பொருளாளர் தந்தையிடமும் சொன்ன பொழுது அவர்களும் மனமு வந்து நீங்கள் நடத்துங்கள், பரிசு வாங்கி கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். எனவே இந்த நேரத்தில் அதிபர் தந்தை அவர்களுக்கும் பொருளாளர் தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர்ஸ். அதோடு கூட இந்த போட்டியெல்லாம் அறிவித்த பிறகு இதை எப்படி செயல்படுத்துவது என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே வழிகாட்டிகள் மற்றும் துணை வழிகாட்டிகளுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. ஒவ்வொரு அன்பியத்திலும் இதை கொண்டு போய் சேர்த்து மிக சிறப்பாக அன்பிய குடில் போட்டிகளில் நிறைய பேர் வந்திருந்தீங்க. அதே போல் நடன போட்டி, இந்த கிறிஸ்மஸ் வினாடி வினாவும் ஏறக்குறைய 150 பேருக்கு மேலே எழுதியிருந்தீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் பெயராலும் என்னுடைய பெயராலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறுவர்களுக்கு நடைபெற்ற நடன போட்டி மாசில்லா குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி 29ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை இங்கு நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சந்தோஷமான ஒவ்வொரு நிகழ்வின் பின்னாலும் எண்ணற்றவர்களின் உழைப்பும் அன்பும் ஒளிந்திருக்கும். அந்த உழைப்பை அங்கீகரித்து அன்புடன் வந்த அனைவருக்கும் நம்முடைய மனப்பூர்வமான நன்றியை காணிக்கையாக்க, இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் நன்றியை வார்த்தைகளால் வெளிப்படுத்த நன்றியுரை வழங்க வருகிறார் நம்முடைய எரேமியா மண்டல அன்பிய உறவுகள். நல்லா ஃபார் சொன்னாங்க, பிரைஸ் தருவன்னு பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல வரவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பிரைஸ் இருக்குது. நடனமாடிய ஏசாயா மண்டல உறவுகளுக்கு நன்றி. படைப்புகளுக்கெல்லாம் மேலோனராய்
படைக்கப்பெற்ற நாம் இயேசு பிறப்பு பெருவிழாவை அன்பிய குடும்பங்களாக ஒன்று சேர்ந்து நம் வேளாங்கண்ணி பங்கினில் சிறப்பிக்க துணையாய் நின்ற இறைவனுக்கு நம் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம் பங்கின் தூணாக, வழிகாட்டுபவர்களாக, பாதுகாப்பு அளிப்பவர்களாக, மறையுரைகளால் நம் உள்ளத்தை நல்வழிப்படுத்துபவர்களாக திகழும் நம் தந்தையர்களாகிய அதிபர் தந்தை, துணை அதிபர் மற்றும் பங்கு தந்தை, பொருளாளர் தந்தை, உதவி பங்கு தந்தை மற்றும் நிர்வாக நிறுவன அருட்தந்தையர்களுக்கு நம் கரவொலிகள் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அழகான பாடல்கள், நடனங்கள் என சிறப்பூட்டிய குழந்தை செல்வங்களுக்கும் இவர்களின் திறமைகளை வெளிக்கொணர உதவிய ஊக்குவிப்பாளர்களான ஆசிரியர்களுக்கும், மேலும் ஒளி அமைத்தவர்கள், இறைமக்களுக்கு அவ்வப்போது நிகழ்வினை திரையிட்டு காட்டும் ஸ்ட்ரைன் மீடியா நண்பர்கள், அலுவலக நண்பர்கள், ஸ்டோர் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் நம் நன்றிகளை கரவொலிகள் மூலம் தெரிவித்துக் கொள்வோம். குழந்தை இயேசு பிறப்பின் முன் தயாரிப்பான இவ்விழாவிற்கு இறுதி வரை தளரா மனத்துடன் தங்கள் உடல் உழைப்பினை பரிசாக்கிய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அருட்சகோதர சகோதரிகளுக்கும், மேலும் மறைமுகமாய் தன் பங்கினை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், தொடர்ந்து உற்சாகமூட்டி கொண்டிருக்கும் அனைத்து அன்பிய குடும்ப பங்கேற்பாளர்களுக்கும் நம் பங்கின் சார்பாக நன்றிகள் பல. அன்பையும் சமாதானத்தையும் பகிர்வையும் எதிரொலிக்கும் இவ்விழாவின் உண்மையான மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் என் இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி உணர்வோடு நன்றி உரை வழங்கிய எரேமியா மண்டல உறவுகளுக்கு நன்றி. பாப்பிரைப்பன் அனைவரும் எழுந்து நிற்கவும். சோபித சுந்தர ரோமைராயனுக்கே ஜெய ஜெய பாடுவோமே. சோபித சுந்தர ரோமைராயனுக்கே ஜெய ஜெய பாடுவோமே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசு பரணாசி பெற்ற எங்கள் ஆயனே, இயேசு பரணாசி பெற்ற எங்கள் ஆயனே. சோபித சுந்தர ரோமைராயனுக்கே ஜெய ஜெய பாடுவோமே. அனைவருக்கும் நன்றி. விவிலிய கிறிஸ்மஸ் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்குமே பரிசு உண்டு. லிஸ்ட்டு பெருசாக போகும், கொடுத்தா 12 மணி ஆகிடும். அதனால் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்படும், அதனால் கவலைப்படாதீங்க. இந்த குடிலை நமக்கு கொடுத்த பரிசுத்த ஃபாதருக்கு நன்றி. பங்குக்காக நீங்களே வச்சுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. அதனால் இது பங்குக்கு பொதுவான குடில். நன்றி. தேங்க்யூ ஃபாதர். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. குட் நைட்.